முக்கிய செய்திகள். தலைநகர் டெல்லியில் கார் வெடித்து சிதறியதில் 9 பேர் உயிரிழப்பு. சென்னை, மும்பை, கொல்கத்தா உட்பட நாடு முழுவதும் பாதுகாப்பு அதிகரிப்பு. டெல்லி சம்பவத்திற்கு மோடி, ராகுல், ஸ்டாலின் உள்ளிட்ட தலைவர்கள் கண்டனம். காயமடைந்தவர்கள் விரைவில் குணமடைய வேண்டுவதாக எக்ஸ் தளத்தில் பதிவு. பீகாரில் 122 சட்டப்பேரவை தொகுதிகளில் சற்று முன் தொடங்கியது 2ஆம் கட்ட வாக்குப்பதிவு. முதல் கட்ட தேர்தலில் வாக்களித்தோர் விவரம் வெளியிடாதது ஏன் என தேஜஸ்வி யாதவ் கேள்வி. இலங்கை சிறையில் வாடும் தமிழக மீனவர்களை மீட்குமாறு மத்திய அரசுக்கு ஸ்டாலின் கடிதம். தூதரகம் மூலம் விரைந்து நடவடிக்கை மேற்கொள்ள வலியுறுத்தல். நாடாளுமன்றம், சட்டமன்றங்களில் பெண்களுக்கு இடஒதுக்கீடு கோரிய வழக்கு. மத்திய அரசு பதிலளிக்க உச்ச நீதிமன்றம் உத்தரவு. வணக்கம். வணக்கம். டெல்லி செங்கோட்டை அருகே கார் வெடித்து சிதறிய சம்பவத்தில் 9 பேர் உயிரிழந்திருப்பது நாடு முழுவதும் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஜம்மு காஷ்மீர், ஹரியானா, உத்தரப்பிரதேசம் ஆகிய மாநில போலீசாருடன் இணைந்து மத்திய புலனாய்வு அமைப்புகள் மேற்கொண்ட கூட்டு கண்காணிப்பு நடவடிக்கையில் ஹரியானாவின் ஃபரிதாபாத்தில் இருவேறு இடங்களில் அமோனியம் நைட்ரேட் உட்பட சுமார் 3000 கிலோ வெடிபொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டது. இது தொடர்பாக 3 மருத்துவர்கள் உட்பட 8 பேர் கைது செய்யப்பட்டனர். இச்சம்பவம் அந்த மாநிலங்களில் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் நேற்றிரவு 6:52 மணிக்கு டெல்லி மெட்ரோ ரயில் நிலையத்தின் 4வது வாசல் அருகே கார் ஒன்று பயங்கர சத்தத்துடன் வெடித்து சிதறியதில் அங்கிருந்த 8 கார்கள் தீப்பிடித்து எரிந்தன. இந்த விபத்தில் 9 பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். 30க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். இந்த சம்பவத்தால் செங்கோட்டை பகுதியில் பெரும் பதற்றம் நிலவியது. கார் வெடித்த இடத்திற்கு 7 தீயணைப்பு வாகனங்களில் விரைந்த தீயணைப்பு வீரர்கள் சுமார் அரை மணி நேரம் போராடி தீயை முழுமையாக அணைத்தனர். சம்பவ இடத்தில் டெல்லி போலீசார் மட்டுமின்றி NIA, NSG மற்றும் உளவுத்துறை அதிகாரிகளும் பார்வையிட்டு விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கார் வெடித்த இடத்தை ஆய்வு செய்த உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா முழுமையான விசாரணைக்கு உத்தரவிட்டிருப்பதாகவும் அதன் பின்னரே சதி செயலா விபத்தா என தெரியவரும் என்றும் கூறினார். हम सभी संभावनाओं को तराश रहे हैं और सभी संभावनाओं को ध्यान में रखकर इसकी गहन जांच की जाएगी. सभी ऑप्शन की तुरंत जांच होकर नतीजा जो आएगा जांच हम जनता के सामने रखेंगे. மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருபவர்களை சந்தித்து ஆறுதல் கூறிய உள்துறை அமைச்சர் இன்று காலை உள்துறை மற்றும் காவல்துறை அதிகாரிகளுடன் திரு அமித்ஷா ஆலோசனை நடத்துகிறார். கார் வெடித்த இடத்தில் ஆழமான பள்ளம் எதுவும் ஏற்படவில்லை என்பதால் இது குண்டுவெடிப்பு என்ற முடிவுக்கு உடனடியாக வர முடியாது என்றும் அனைத்து கோணங்களிலும் விசாரணை நடைபெற்று வருவதாகவும் டெல்லி காவல் ஆணையர் திரு சதீஷ் கோல்ச்சா தெரிவித்தார். டெல்லியில் வெடித்து சிதறிய கார் ஹரியானா மாநில பதிவெண் கொண்டதும் அதன் முதல் உரிமையாளர் முகமது சல்மான் என்பதும் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. அந்த கார் பலமுறை விற்கப்பட்டு தற்போது நதீம் என்பவர் வசம் உள்ளது. இந்நிலையில் முகமது சல்மானிடம் NIA அதிகாரிகள் விசாரணை நடத்தி வருகின்றனர். இச்சம்பவத்தை அடுத்து மும்பை, கொல்கத்தா, சென்னை, பெங்களூரு உட்பட நாடு முழுவதும் முக்கிய இடங்களில் போலீஸ் கண்காணிப்பும் சோதனையும் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. சென்னை சென்ட்ரல், எழும்பூர் ரயில் நிலையங்கள், கோயம்பேடு, கிளாம்பாக்கம் பேருந்து நிலையங்கள் உட்பட தமிழ்நாடு முழுவதும் மக்கள் அதிகம் கூடும் பகுதிகளில் போலீசார் தீவிர சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். 3000 கிலோ வெடிபொருட்கள் சிக்கிய ஹரியானாவின் ஃபரிதாபாத்தில் இருந்து வெறும் 50 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள டெல்லியில் நிகழ்ந்துள்ள கார் வெடிப்பு சம்பவம் பொதுமக்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. டெல்லி கார் வெடிப்பு சம்பவத்தில் 9 பேர் உயிரிழந்த நிலையில் அரசியல் கட்சி தலைவர்கள் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளனர். பிரதமர் திரு மோடி வெளியிட்டுள்ள எக்ஸ் வலைதள பதிவில் இந்த சம்பவத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துக் கொள்வதாக கூறியுள்ளார். காயமடைந்தவர்கள் விரைவில் குணமடைய பிரார்த்தனை செய்வதாகவும் கார் வெடிப்பு தொடர்பாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா மற்றும் அதிகாரிகளிடம் ஆலோசனை நடத்தியதாகவும் தெரிவித்துள்ளார். இதேபோல் டெல்லி சம்பவம் மனதை நொறுங்கச் செய்வதாகவும் அப்பாவி மக்கள் உயிரிழந்தது கவலை அளிப்பதாகவும் எதிர்க்கட்சி தலைவர் திரு ராகுல் காந்தி தெரிவித்துள்ளார். இதனிடையே முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் வெளியிட்டுள்ள அறிக்கையில் செங்கோட்டை அருகே நடந்த கார் வெடிப்பில் பல அப்பாவி உயிர்களை பலி கொண்டதால் அதிர்ச்சியும் ஆழ்ந்த வேதனையும் அடைந்தேன் என்று தெரிவித்துள்ளார். மேலும் பாதிக்கப்பட்டவர்களின் குடும்பங்களுக்கு இரங்கல் தெரிவித்துள்ள முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் காயமடைந்தவர்கள் விரைவில் குணமடைய வேண்டுகிறேன் என்றும் குறிப்பிட்டுள்ளார். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி திரு பழனிசாமி வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில் காயமடைந்தவர்கள் விரைவில் குணமடைய வேண்டும் என்றும் ஏற்கனவே ஃபரிதாபாத்தில் வெடிமருந்துகள் பறிமுதல் செய்யப்பட்டிருப்பது நாடு எதிர்கொள்ளும் அச்சுறுத்தல்களை எடுத்து காட்டுவதாகவும் குறிப்பிட்டுள்ளார்.
இதேபோல் காங்கிரஸ் தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கே, டெல்லி முதலமைச்சர் திருமதி ரேகா குப்தா, மேற்கு வங்க முதலமைச்சர் செல்வி மம்தா பானர்ஜி, கேரள முதலமைச்சர் திரு பினராயி விஜயன், மத்திய பிரதேச முதலமைச்சர் திரு மோகன் யாதவ், டெல்லி முன்னாள் முதலமைச்சர் திரு அரவிந்த் கெஜ்ரிவால், ஒடிசா முன்னாள் முதலமைச்சர் திரு நவீன் பட்நாயக் உள்ளிட்ட பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களும் கார் வெடிப்பு சம்பவத்தில் பலியானோருக்கு இரங்கல் தெரிவித்துள்ளனர். பீகார் சட்டப்பேரவை தேர்தலில் இரண்டாம் கட்ட வாக்குப்பதிவு தொடங்கியுள்ள நிலையில் முதல் கட்ட வாக்குப்பதிவில் எவ்வளவு பேர் வாக்களித்தார்கள் என்ற விவரம் ஏன் வெளியிடப்படவில்லை என தேர்தல் ஆணையத்திற்கு ஆர்ஜேடி தலைவர் திரு தேஜஸ்வி யாதவ் கேள்வி எழுப்பியுள்ளார். 243 தொகுதிகளை கொண்ட பீகாரில் 2 கட்டங்களாக சட்டமன்ற தேர்தல் நடைபெறுகிறது. அதன்படி 121 தொகுதிகளில் முதற்கட்ட வாக்குப்பதிவு கடந்த 6ஆம் தேதி அமைதியாக நடைபெற்றது. இதில் வரலாறு காணாத வகையில் 64.66% வாக்குகள் பதிவானது. இந்நிலையில் இன்று காலை 7 மணிக்கு தொடங்கிய இரண்டாம் கட்ட வாக்குப்பதிவு விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. வாக்குச்சாவடிகளில் பொதுமக்கள் காலை முதலே வரிசையில் காத்திருந்து வாக்களித்து வருகின்றனர். இன்றைய இரண்டாம் கட்ட வாக்குப்பதிவில் மொத்தம் 1302 வேட்பாளர்கள் களத்தில் உள்ளனர். 20 மாவட்டங்களைச் சேர்ந்த 122 சட்டப்பேரவை தொகுதிகளில் சுமார் 3.7 கோடி வாக்காளர்கள் தங்களது ஜனநாயக கடமையை ஆற்ற உள்ளனர். வரும் 14ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கை நடைபெற உள்ளது. பீகாரில் இறுதி வாக்காளர் பட்டியலில் 47 லட்சம் வாக்காளர்கள் நீக்கப்பட்ட நிலையில் கர்நாடகா, மகாராஷ்டிரா, ஹரியானாவை தொடர்ந்து பீகாரிலும் வாக்கு திருட்டுக்கான முயற்சிகள் நடைபெறுவதாக எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல் காந்தி குற்றம் சாட்டியிருந்தார். இதனிடையே முதற்கட்ட வாக்குப்பதிவில் பாலினம் வாரியாக வாக்களித்தவர்கள் குறித்த தரவுகளை 4 நாட்கள் கடந்தும் தேர்தல் ஆணையம் ஏன் இன்னும் வெளியிடவில்லை என்று திரு தேஜஸ்வி யாதவ் கேள்வி எழுப்பியுள்ளார். முந்தைய தேர்தல்களில் வாக்குப்பதிவு முடிந்த சில மணி நேரங்களில் முழு தகவல்கள் வெளியிடப்பட்டதாகவும், ஆனால் இன்றைய தொழில்நுட்ப உலகில் தரவுகளை வெளியிடுவதில் தாமதம் ஏற்பட்டுள்ளது என்றும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். பீகார் தேர்தல் பாதுகாப்பு பணிக்கு பாஜக ஆளும் மாநிலங்களில் இருந்து மட்டும் மத்திய துணை பாதுகாப்பு படையினர் வரவழைக்கப்பட்டு இருப்பதாக குற்றம் சாட்டியுள்ள அவர், தமிழ்நாடு, கர்நாடகா, மேற்கு வங்கம், ஜார்க்கண்ட் ஆகிய மாநிலங்களில் இருந்து ஏன் யாரும் வரவழைக்கப்படவில்லை என்றும் கேள்வி எழுப்பியுள்ளார். यानी 208 कंपनियां भाजपा शासित राज्यों से उनकी पुलिस आई है। ये गंभीर सवाल खड़ा हुआ है। बंगाल, कर्नाटका, तमिलनाडु से क्यों नहीं मंगाए भाई? झारखंड बगल में, यूपी कहाँ रहा है, मध्य प्रदेश कहाँ रहा है, झारखंड अब बंगाल का क्यों नहीं आ रहा? दोनों बॉर्डर के इलाके में है तो பிரதமர் திரு மோடி, உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா ஆகியோரின் தலையீட்டால் தேர்தல் ஆணையம் நேர்மையாக செயல்படவில்லை என்று குற்றம் சாட்டிய திரு தேஜஸ்வி யாதவ், வாக்கு திருட்டுக்கு எதிராக இந்தியா கூட்டணி தொடர்ந்து போராடும் என்று திட்டவட்டமாக தெரிவித்தார். இலங்கை கடற்படையினரால் சிறைப்பிடிக்கப்பட்ட அனைத்து மீனவர்களையும் அவர்களது படகுகளையும் மீட்பதற்கு தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு மத்திய அரசுக்கு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் கடிதம் எழுதியுள்ளார். மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடியில் இருந்து வானகிரியைச் சேர்ந்த மீனவர்கள் 14 பேர் நேற்று காலை ஆழ்கடலுக்கு மீன்பிடிக்க சென்றனர். ஜெகதாப்பட்டினம் அருகே அவர்கள் மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது அங்கு ரோந்து வந்த இலங்கை கடற்படையினர் எல்லை தாண்டி வந்ததாக கூறி தமிழக மீனவர்களை சிறைப்பிடித்தனர். காங்கேசன் கடற்படை முகாமுக்கு அழைத்துச் செல்லப்பட்ட மீனவர்களை வரும் 24ஆம் தேதி வரை சிறையில் அடைக்க இலங்கை நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இதனால் பெரும் வேதனையில் ஆழ்ந்துள்ள மீனவர்களின் குடும்பத்தினர் மத்திய, மாநில அரசுகள் நடவடிக்கை எடுக்குமாறு கண்ணீருடன் கோரிக்கை விடுத்துள்ளனர். இதனிடையே இலங்கை கடற்படையால் சிறைபிடிக்கப்பட்ட மீனவர்களை விடுவிக்க நடவடிக்கை எடுக்க கோரி மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருக்கு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் கடிதம் எழுதியுள்ளார். அதில் தமிழ்நாட்டு மீனவர்கள் இலங்கை கடற்படையினரால் சிறைபிடிக்கப்படும் சம்பவங்கள் தொடர்ந்து நடைபெறுவது கவலை அளிப்பதாக கூறிய அவர், கடந்த 9ஆம் தேதி மயிலாடுதுறை மீனவர்கள் 14 பேரையும் அவர்களது படகுகளையும் இலங்கை கடற்படை சிறைப்பிடித்துள்ளதை குறிப்பிட்டுள்ளார். மேலும் தமிழ்நாட்டைச் சேர்ந்த 128 மீனவர்களும் 248 மீன்பிடி படகுகளும் இலங்கை சிறையில் உள்ளதாகவும் கடிதத்தில் முதலமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார். எனவே தமிழ்நாட்டு மீனவர்களையும் அவர்களின் மீன்பிடி படகுகளையும் மீட்க தேவையான அனைத்து தூதரக நடவடிக்கைகளையும் மேற்கொள்ளுமாறு திரு ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். நாடாளுமன்றம், சட்டமன்றங்களில் பெண்களுக்கு இடஒதுக்கீடு கோரிய வழக்கில் மத்திய அரசு பதிலளிக்க உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. மகளிர் இடஒதுக்கீடு மசோதா நீண்ட போராட்டத்திற்கு பின்பு 2023ஆம் ஆண்டு செப்டம்பர் 20ஆம் தேதி மக்களவையில் நிறைவேறியது. எனினும் இதுவரை முழுமையாக நடைமுறைக்கு வரவில்லை. இந்நிலையில் அரசியல் அமைப்புகளில் பெண்களுக்கு 1/3 பங்கு இடஒதுக்கீடு வழங்க உத்தரவிடக் கோரி காங்கிரஸ் மூத்த தலைவர் ஜெயா தாக்கூர் உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த மனு நீதிபதிகள் BV நாகரத்னா மற்றும் R மகாதேவன் ஆகியோர் அடங்கிய அமர்வில் விசாரணைக்கு வந்தது.
அப்போது மனுதாரர் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர், சுதந்திரம் கிடைத்து 75 ஆண்டுகள் ஆன பிறகும் பெண்களுக்கு இடஒதுக்கீட்டு கேட்டு நீதிமன்றத்தை அணுக வேண்டிய சூழல் உள்ளதாகவும், பெண்களுக்கு மக்களவை மற்றும் சட்டமன்றங்களில் 1/3 பங்கு இடஒதுக்கீடு வழங்குவதற்கான தரவுகள், தொகுதி வரையறைகள் இன்னும் செய்யப்படவில்லை என்றும் தெரிவித்தார். இடஒதுக்கீட்டு சட்டத்தை செயல்படுத்துவது மத்திய அரசின் பொறுப்பு என்றும், அரசின் கொள்கை சார்ந்தது என்றும் குறிப்பிட்ட நீதிபதிகள், இருப்பினும் அரசியலமைப்பின் முகவுரையில் அரசியல் மற்றும் சமூக சமத்துவம் வலியுறுத்தப்பட்டு இருப்பதையும் சுட்டிக்காட்டினார். நாட்டில் மிகப்பெரிய சிறுபான்மையினர் பெண்கள்தான் என்று குறிப்பிட்ட நீதிபதிகள், 48% பெண்கள் உள்ள இந்தியாவில் அவர்களுக்கான தொகுதி வரையறை எப்போது மேற்கொள்ளப்படும் என்றும் கேள்வி எழுப்பினர். இதுகுறித்து மத்திய அரசு பதிலளிக்க நோட்டீஸ் அனுப்புமாறு உத்தரவிட்ட நீதிபதிகள் வழக்கின் விசாரணையை ஒத்திவைத்தனர். முல்லை பெரியாறு அணையை ஆய்வு செய்த மத்திய கண்காணிப்பு குழுவினர் அணை பலமாக இருப்பதாக தெரிவித்துள்ளனர். முல்லை பெரியாறு அணையின் நீர்மட்டத்தை 142 அடியாக உயர்த்தி கொள்ள உச்சநீதிமன்றம் கடந்த 2014ஆம் ஆண்டு அனுமதி அளித்தது. அணையின் பாதுகாப்பு தொடர்பாக உச்ச நீதிமன்றத்தால் நியமிக்கப்பட்ட பழைய குழு கலைக்கப்பட்டு தேசிய அணைகள் பாதுகாப்பு ஆணையத்தின் தலைவர் திரு அனில் ஜெயின் தலைமையில் 7 பேர் கொண்ட புதிய கண்காணிப்பு குழு கடந்த ஆண்டு அமைக்கப்பட்டது. இந்த ஆணையமே முல்லை பெரியாறு அணை தொடர்பான அனைத்து விவகாரங்களையும் கவனிக்கும் என்றும் அறிவிக்கப்பட்டது. அதன்படி கடந்த மார்ச் மாதம் முதல் முறையாக ஆய்வு செய்த இந்த குழுவினர் 2வது முறையாக நேற்று ஆய்வு செய்தனர். தேக்கடி படகு துறையில் இருந்து படகுகளில் கிளம்பிய 7 பேர் கொண்ட அந்த குழுவினர் முல்லை பெரியாறு அணையின் மெயின் அணை, பேபி அணை, மண் அணை, உபரி நீர் வழிந்தோடும் மதகுகள், கசிவு நீர் வெளியேறும் கேலரி போன்றவற்றை ஆய்வு செய்தனர். அணையில் ஆய்வு முடிந்ததும் குழுவினர் மதுரைக்கு திரும்பினர். பின்னர் மதுரை தல்லாக்குளத்தில் உள்ள தனியார் நட்சத்திர விடுதியில் திரு அனில் ஜெயின் தலைமையில் தமிழகம் மற்றும் கேரள மாநில அதிகாரிகள் ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்றனர். இந்த கூட்டத்திற்கு பின்னர் மதுரையில் செய்தியாளர்களிடம் பேசிய திரு அனில் ஜெயின், முல்லை பெரியாறு அணை பாதுகாப்பாக உள்ளதாக தெரிவித்தார். We inspected dam visually, we inspected the instruments, we inspected hydromechanical components of the dam, we inspected dam body, we visited gallery, and we visually observed the condition of the dam in good shape as of now. We don't see any detrimental issue with the dam. ஆலோசனை கூட்டத்திற்கு பிறகு தேசிய அணைகள் பாதுகாப்பு ஆணையத்தின் தலைவர் திரு அனில் ஜெயின் தலைமையிலான குழுவினர் ஆய்வறிக்கையை உச்ச நீதிமன்றத்திற்கு அனுப்பி வைக்கும். அதன் அடிப்படையில் முல்லை பெரியாறு அணை தொடர்பான அடுத்த கட்ட அறிவிப்புகள் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. முன்னதாக முல்லை பெரியாறு அணை ஆய்வில் தேசிய அணைகள் பாதுகாப்பு ஆணையத்தின் உறுப்பினர் திரு ராகேஷ் டொடோஜா, தமிழக நீர்வளத்துறை செயலாளர் திரு ஜெயகாந்தன், தமிழ்நாடு காவேரி தொழில்நுட்ப குழு தலைவர் திரு சுப்பிரமணியன், கேரள கூடுதல் தலைமைச் செயலர் திரு பிஸ்வநாத் சின்ஹா, கேரள நீர்ப்பாசனத்துறை தலைமை பொறியாளர் திரு பிரியேஷ் உட்பட தமிழக கேரள மாநில அதிகாரிகள் கலந்து கொண்டனர். கிருஷ்ணகிரி நகராட்சி தலைவர் திருமதி ஃபரிதா நவாபிற்கு எதிராக கொண்டு வரப்பட்ட நம்பிக்கையில்லா தீர்மானம் வெற்றியடைந்ததால் அவரது பதவி பறிபோனது. திமுகவைச் சேர்ந்த ஃபரிதா நவாப் 4 ஆண்டுகளுக்கு முன்பு நடத்தப்பட்ட தேர்தலில் நகரமன்ற தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். நாளடைவில் ஃபரிதா மீது பல்வேறு குற்றச்சாட்டுகளை உறுப்பினர்கள் முன்வைத்தனர். இதையடுத்து நகராட்சி தலைவர் மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டுவரப்பட்ட நிலையில் நேற்று அதன் மீதான விவாதம் நடைபெற்று வாக்கெடுப்பு நடத்தப்பட்டது. கூட்டத்தில் கலந்து கொண்ட திமுக கவுன்சிலர்கள் 21 பேர், அதிமுக கவுன்சிலர் 1, சுயேட்சை கவுன்சிலர்கள் 4 பேர், காங்கிரஸ் கவுன்சிலர் 1 என மொத்தம் 27 பேர் வாக்களித்தனர். மொத்தம் உள்ள 33 உறுப்பினர்களில் அதிமுக உறுப்பினர்கள் 5 பேரும், பாஜக உறுப்பினர் 1 வாக்கெடுப்பில் கலந்து கொள்ளவில்லை. முன்னதாக அதிமுக உறுப்பினர் திருமதி நாகஜோதியை திமுகவினர் கடத்திச் சென்றதாக நகராட்சி அலுவலகத்தை முற்றுகையிட்டு அக்கட்சியினர் போராட்டம் நடத்தியதால் பரபரப்பு நிலவியது. இதனிடையே வாக்கெடுப்பில் நம்பிக்கையில்லா தீர்மானம் வெற்றி பெற்றதால் நகரமன்ற தலைவர் திருமதி ஃபரிதா பதவி இழந்துள்ளார். அப்பதவிக்கான தேர்தல் குறித்து அரசு அறிவிக்கும் என நகராட்சி ஆணையாளர் திரு சதீஷ்குமார் தெரிவித்துள்ளார். பொங்கல் பண்டிகைக்கான ரயில் டிக்கெட் முன்பதிவு தொடங்கியுள்ள நிலையில் ஜனவரி 9ஆம் தேதி பயணிப்பவர்களுக்கான டிக்கெட்டுகள் அனைத்தும் விற்று தீர்ந்துள்ளன. சென்னை, கோவை உள்ளிட்ட நகரங்களில் பணியாற்றி வரும் ஏராளமானோர் தமிழர் திருநாளை கொண்டாட அவரவர் சொந்த ஊர்களுக்கு செல்வது வழக்கம்.
அதன்படி பொங்கல் பண்டிகை வரும் ஜனவரி 13ஆம் தேதி போகி பண்டிகையுடன் தொடங்கி 16ஆம் தேதி வரை காணும் பொங்கல் வரை கொண்டாடப்படவுள்ளது. இதனையடுத்து பொங்கலுக்கு சொந்த ஊர் செல்பவர்களின் வசதிக்காக ரயில் டிக்கெட் முன்பதிவு நேற்று தொடங்கியது. இதில் ஜனவரி 9ஆம் தேதி பயணிப்பதற்கான ரயில் டிக்கெட் முன்பதிவு நேற்று தொடங்கிய நிலையில் விற்பனை தொடங்கிய சில நிமிடங்களிலேயே முழுவதுமாக விற்று தீர்ந்தது. குறிப்பாக தென் மாவட்டங்களுக்கு செல்லும் நெல்லை, பொதிகை, பாண்டியன் உள்ளிட்ட பல முக்கிய ரயில்களில் டிக்கெட் காத்திருப்பு பட்டியலில் உள்ளது. இதனைத் தொடர்ந்து ஜனவரி 10ஆம் தேதி சனிக்கிழமை புறப்படுவதற்கான ரயில் டிக்கெட் முன்பதிவு இன்றும், ஜனவரி 11ஆம் தேதி புறப்படுவதற்கான டிக்கெட் முன்பதிவு நாளையும் தொடங்குகிறது. ஜனவரி 11ஆம் தேதி பயணிப்பவர்கள் வரும் 13ஆம் தேதியும், ஜனவரி 14ஆம் தேதி பயணிப்பவர்கள் 15ஆம் தேதியும் முன்பதிவு செய்து கொள்ளலாம். மறுமார்க்கமாக பொங்கல் பண்டிகை முடிந்து ஜனவரி 18ஆம் தேதி மீண்டும் ஊர் திரும்புவதற்கு வசதியாக இந்த மாதம் 19ஆம் தேதியும் பயணிகள் முன்பதிவு செய்யலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. காரைக்குடி அருகே அரசு பள்ளி மாணவர்கள் தயாரிக்கும் கோசாட் செயற்கைக்கோளை இம்மாத இறுதியில் விண்ணில் செலுத்த திட்டமிடப்பட்டுள்ளது. அரியக்குடி அரசு மேல்நிலைப் பள்ளியில் பயிலும் +1 மாணவர்கள் 4 பேர் வளிமண்டலத்தில் உள்ள வாயுக்கள் உள்ளிட்ட காரணிகளை ஆய்வு செய்ய செயற்கைக்கோள் ஒன்றை தயாரிக்க முடிவு செய்தனர். அவர்களுக்கு தலைமை ஆசிரியர் திரு பிரிட்டோ ஊக்கம் அளித்ததுடன் தொழில்நுட்ப உதவி அளிக்க அப்துல் ஹக்கீம் என்ற இளம் பொறியாளர் முன் வந்துள்ளார். சாதாரண மாணவர்களைப் போல் அல்லாமல் சாதிக்க துடிக்கும் இவர்கள் AI தொழில்நுட்பத்தையும் இந்த செயற்கைக்கோளில் பயன்படுத்தி உள்ளனர். கோசாட் என்று பெயரிடப்பட்ட செயற்கைக்கோள் தயாரிக்கும் பணி 80% நிறைவடைந்துள்ளதாக மாணவர்கள் கூறினர். நாங்கள் வீகோ சேட்டலைட் அப்படிங்கிற ஒரு சேட்டலைட் பண்ணுறோம். இதோட சேட்டலைட்டோட பர்பஸ் பார்த்தீங்கன்னா பேசிக்ஸாக நாங்கள் 5 சென்சார்ஸ் யூஸ் பண்ணுறோம். ப்ரெஷர், ஹியூமிடிட்டி, கேஸ், இந்த மாதிரி 5 சென்சார்ஸ் யூஸ் பண்ணி அங்கே இருக்கிற டேட்டாஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி அது மூலயமா எப்படி குளோபல் வார்மிங்கை கண்ட்ரோல் பண்ணுறதுன்னு ஒரு ப்ராஜெக்ட் அது மூலயமா பண்ணுறதுக்கு இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அங்கே வந்து ஸ்ட்ராட்டோஸ்பியரில் பயாலஜிக்கல் சாம்பிள்ஸை வச்சு டெஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ப்ராசஸிங்கும் போயிட்டுருக்கு. தொழில்நுட்ப உதவியை செய்வது மகிழ்ச்சி அளிப்பதாக கூறும் பயிற்சியாளர் திரு அப்துல் ஹக்கீம் மாணவர்கள் சாதிப்பார்கள் என்ற நம்பிக்கை உள்ளதாக தெரிவித்தார். இந்த செயற்கைக்கோள் 5 சென்சார் கருவிகளுடன் இம்மாத இறுதியில் விண்ணில் ஏவப்பட உள்ளது. தமிழகத்தில் இன்று முதல் 6 நாட்களுக்கு பரவலாக கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வட தமிழகத்தின் உள்பகுதி மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுவதாக தெரிவித்துள்ள வானிலை மையம், இதன் காரணமாக இன்று நெல்லை மாவட்ட மலைப்பகுதிகள், தென்காசி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களிலும், நாளை நெல்லை மாவட்ட மலைப்பகுதிகள், ராமநாதபுரம், தூத்துக்குடி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களிலும், நாளை மறுநாள் கோவை மற்றும் திருநெல்வேலி மாவட்டங்களின் மலைப்பகுதிகள், நீலகிரி, கன்னியாகுமரி மற்றும் தூத்துக்குடி மாவட்டங்களிலும் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக கூறியுள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் இன்று வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசான அல்லது மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. மீண்டும் முக்கிய செய்திகள். டெல்லி செங்கோட்டை அருகே கார் வெடித்து சிதறிய சம்பவத்தில் 9 பேர் உயிரிழந்திருப்பது நாடு முழுவதும் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. டெல்லி கார் வெடிப்பு சம்பவத்தில் 9 பேர் உயிரிழந்த நிலையில் அரசியல் கட்சி தலைவர்கள் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளனர். பீகாரில் 122 சட்டப்பேரவை தொகுதிகளில் 2ஆம் கட்ட வாக்குப்பதிவு தொடங்கியுள்ள நிலையில் முதற்கட்ட தேர்தலில் வாக்களித்தோர் விவரம் வெளியிடாதது ஏன் என தேஜஸ்வி யாதவ் கேள்வி எழுப்பியுள்ளார். இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் சன் டிவியில் செய்திகள் மாலை 6 மணிக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலில் இணைந்திருங்கள். வணக்கம். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.